கையெடுங்க ஃபிஷ் பார்க்கலாம். இரு எங்க இது எங்க வலி விடுங்க எங்க செத்துரும். போடுங்க இதுதான் திருட்டு மாங்காய். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம். Uh-oh. ஒன்றரை கிலோ மட்டன், 1.5 கிலோ ரைஸ்க்கு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் காஞ்சோடனே பிரியாணிக்கு தேவையான அளவு நெய், அப்புறம் எண்ணெய் 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, மராட்டி முக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனோடனே ஆனியனை போடணும். ஆனியன் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஒரு 6 ஆனியன் எடுத்துருக்கு. அது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். டீப் ஃப்ரை ஆனோடனே மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 1 கிலோவுக்கு நான் சைஸை பொறுத்து 2 இல்லை 3 தக்காளி எடுப்பேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கு. இப்போ ஆனியன் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், இடையில கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலாம், ரொம்ப வெயிலாக இருக்குது. தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நானே வீட்டில் ரெடி பண்ணுற பிரியாணி மசாலா. இதோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இந்த காமிச்சிருக்க கரண்டியில் ஒரு 2 இல்லை 3 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணி அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டனை தனியாக நல்லா வேக வச்சிட்டேன். 80 to 85% வேக வச்சிட்டேன்.
நான் மட்டனை வேக வச்சுட்டு பிரியாணியில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் வந்து ஒரு 85% நான் வேக வச்சுட்டேன். மீதி வந்து இந்த தம்லேயே அது குக் ஆகிடும். இது பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள அதுவே குக் ஆகிடும். தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. அதே மாதிரி அதை விட 1 டம்ளர் அதிகமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து விறகடுப்பில் செய்யணும். ஸோ எப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு எப்போவுமே புல்லட் ரைஸ் தான் லைக் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு இது வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி சேர்ந்து நல்லா கூடி வரக்குள்ளே கரெக்டாக இருக்கும். பிரியாணியோட பதம் வந்து நம்ம செக் பண்ணி நம்ம தம் போடணும். அந்த தண்ணியும் அரிசியும் வந்து ஈக்குவலாக ஆனதுக்கப்புறம் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிட்டு அதை நெருப்பு வச்சு தம் போட்டு எடுத்துட்டோம். நல்ல பதத்தில் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் விறகடுப்பில் செய்கிறது நல்லா இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிரியாணியும் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட போகிறோம். தயிர் பச்சடியும் ரெடி. எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. மேடி வந்து உண்மையை சொல்லு. சத்யா, நீ சொல்லு எப்படி இருக்கு? பிரியாணியே தான். எல்லாம் வச்சுக்கோ. கிரேவி மட்டும் போடுங்க. பீஸ் வேணாம், கிரேவி மட்டும். அதான் இது நான் எங்க வேணா போடு, ஒண்ணுமே இல்ல அதுல. போதும் போதும் போதும். ஓகே, நன்றி. அங்கே வை. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆட்டுக்கறி பிரியாணி, கிரேவி, ரைத்தா, வேற லெவல். சூப்பரா இருக்கு. நீ பொறுமையா கண்டிப்பா எல்லாமே சரிங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.